சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூரில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடும் மக்களை போலீசார் குண்டுகட்டாக அப்புறப்படுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மேலும் தகவலை செய்தியாளர் பவித்ரகுமார் வழங்கிட கேட்கலாம். பவித்ரகுமார், வணக்கம். மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் அடையாறு ஆற்றின் கரையோரம் உள்ள பகுதிகளில் சுமார் 600க்கும் அதிகமான வீடுகள் உள்ளன. அதில் ஏராளமான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதியை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக கூறி வீடுகளை அகற்ற வந்த அதிகாரிகளை அந்த வீடுகளில் அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிய பொதுமக்கள் குண்டுகட்டாக போலீசாரால் அப்புறப்படுத்தினர். சுமார் 40 ஆண்டுகளாக அங்கு வாழ்ந்த குடும்ப பெண்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதை எண்ணி கண்ணீர் விட்டு அழுததால் அந்த காட்சி பார்க்கும் அனைவரையும் கலங்க வைக்கும் விதமாக இருந்தது. வாழ்ந்து வந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் பெண்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுது எங்கே போவது என்று தெரியாமல் இருப்பதாக கூறி அந்த காட்சியானது அங்கு கூடியிருந்த அனைவரிடமும் சோகத்தை ஏற்படுத்தியது. காவல்துறையினர் அங்கு இருந்தவர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி இளைஞர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற போது தவறுதலாக ஒரு மாற்றுத்திறனாளி வாலிபரை காவல் நிலையம் கொண்டு சென்றதால் அந்த இளைஞரின் உறவினர்கள் அவரை விடுவிக்குமாறு தரையில் அமர்ந்து போராட்டம் செய்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இந்த நிலையில் காவல் அதிகாரிகள் அந்த இளைஞர்களை விடுவித்ததால் அந்த பெண்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த இடத்திற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வரவிருப்பதால் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டு இந்த இடமே ஒரு பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பவித்ரகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.